ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாருக்குமே இந்த பொங்கல் மாதிரி ஸ்வீட்டாக அமையணும் அப்படின்ற விஷயோட நம்ம இந்த ரெசிபியை பார்க்கலாம். நீங்கள் நினைக்கலாம் சக்கரை பொங்கல்னால் நல்லா குழன்னு அது அப்படியே அல்வா மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நான் வழக்கமாக அப்படி தான் செய்வேன். பாஸ்மதி ரைஸில் அந்த வரையாக அந்த ரைஸோட இது அப்படியே இருக்கிற மாதிரி செய்கிற ரெசிபி இது. இதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நான் ரொம்ப குழைய வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் 2 டம்ளர் தான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் இன்னும் 1 டம்ளர் ஜாஸ்தி வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது அது ரைஸ் ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நம்ம இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹைலெலாம் வச்சு வறுக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லம் தான் எடுக்க போகிறோம். இப்போது 1 கப் ரைஸ்க்கு நம்ம 3/4 கப்பு வெல்லமும் எடுத்துக்கலாம். இல்லை சரியாக போடுறதா இருந்தால் ஒரு கப் அளவும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெல்லத்தை நல்லா தூளாக உடச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். இந்த வெல்லத்தை கரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் அதில் ஏதாவது கல் மண் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணியில் நல்லா இதை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிக்கலாம். இப்போது எல்லா வெல்லமும் நல்லா தண்ணியில் கரையணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஆல்மோஸ்ட் கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி இப்போ எடுத்துக்க வேண்டியதான். அதுக்குள்ளே ரைஸ் ஊறிடுச்சு. நம்ம குக்கர் வச்சிடலாம் அடுப்பில். இப்போ வெல்லத்தை நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸும் நல்லா நீளமாக நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ரைஸ் வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. பருப்புமே நல்லா வெந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் ஏன் உங்களை 1 டம்ளர் தண்ணி ஜாஸ்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது அரிசி விரைச்சி போன மாதிரி ஆகிடும். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் 2 டம்ளர் வச்சுட்டேன். சப்போஸ் நான் வேகலாம் அப்படி இப்படின்னு எதனா சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் 1 டம்ளர் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போது நம்ம இந்த ஊற்றின வெள்ளை கரைசலும் அடுத்து உப்பையும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். விசில்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அந்த வெல்லம் எல்லாம் ரைஸோடு சேர்ந்து நல்லா அது இழுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த நெய் முந்திரி வறுத்துட்டு அந்த நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏலக்காய், அடுத்து பச்சை கற்பூரம் இதை சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க நெய்யை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது சில பேருக்கு பொங்கல்னால் அது நல்லா அப்படியே குழஞ்சி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். பட் பாஸ்மதி ரைஸில் செய்யும் பொழுது அது ஒரு தனி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், நல்லா வரையாக இருக்கிற மாதிரி. அதுக்காக தான் இதை நீங்கள் சின்னதாக வீட்டில் இந்த ஃப்ரைடே டியூஸ்டேலாம் நம்ம எதாவது பிரசாதம் படைப்போம்ல, அந்த மாதிரி டைமில், அப்படி இல்லாட்டி நம்ம எதனா ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பண்டிகை பூஜை அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணும்பொழுது கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். கேஸ்லாம் ஆன் பண்ணணும் இல்லை, சும்மா அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. எல்லாமே நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பார்க்கும் பொழுதே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சூப்பராக நம்ம பாஸ்மதி ரைஸில் செஞ்ச சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பொழுதுமே கொடுத்துட்ருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கட்டாயமாக நான் சொல்லித்தர ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.